சாமி திருச்செந்தூரில் மடிப்பிச்சை வீடியோ போட்டிருந்தோம். நிறைய மக்கள் பார்த்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 21 பேர் நம்ம கூடயே வந்து மடிப்பிச்சை எடுத்தாங்க. அங்கே நிறைய நிகழ்வுகள் நடந்துச்சு. எப்படி சாமி இருந்துச்சு சொல்லுங்க சாமி நம்ம அனுபவத்தை. எப்பவுமே ஒரு ஒரு கிரேட்ல நீங்க வந்து சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது நீங்க ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா அதை பார்த்து 4 பேர் செய்வாங்க. அதனாலதான் நம்ம எல்லாருக்கும் சொல்றோம், அன்னதானம் பண்ணுங்க, உதவி பண்ணுங்க. நீங்க பண்றதை பார்த்து ஒரு 4 பேர் பண்ணட்டுமே அடுத்தவங்களுக்காக. நம்ம வந்து வளர்ந்துட்டோம், 4 பேர் போனா செல்ஃபி எடுக்கிறாங்க, 4 பேர்த்துக்கு தெரியுது, நடந்து போனா 4 பேர் கேட்கறாங்க அப்படின்னு வரும் பொழுது இறைவன் என்ன சொல்கிறான்னா, நான் தான் உன்னை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறேன், ஆனா மீண்டும் மீண்டும் சொல்றேன் மகனே, நீ இந்த நிலைமைக்கு வந்துடாத. உன்னை அந்த நிலைமை கொண்டு போன எனக்கு இந்த நிலைமை கொண்டு வரக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. இப்போ இந்த நிலைமை எப்படி இருக்குன்னு இப்ப பார்த்து நீ தெரிஞ்சுக்க. மடிப்பிச்சை எடுத்தல்ங்கிறது அவங்க ஒரு வேண்டுதலுக்காக பிச்சை எடுக்கிறார்கள். அதை நாம் அந்த மடிப்பிச்சை போடுற அத்தனை பேரும் அந்த சாமி தான். கஷ்டத்துக்கு மேல கஷ்டப்படுறேன், இதுக்கு மேல எனக்கு வாழ்க்கையில என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தா ஒரே ஒரு முறை மடிப்பிச்சை எடுங்கள். அதுல இருந்து உங்கள் வாழ்க்கை மாறும். கரெக்டா நம்ம அந்த ஆர்ச்சுக்குள்ள வர்றோம், அத்தனை பேர் நிக்கிறா. அவங்க வந்து என்கிட்ட வந்து 10 ரூபா கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அப்படிங்களா, என்ன விஷயம்? இல்ல நான் சாப்பிட போறேன் அப்படின்னாங்க. சரி இருந்தாங்கம்மா, 20 ரூபாய் என்னமோ கொடுத்தேன். அவங்க திரும்பி 100 ரூபாய் எனக்கு கொடுத்தாங்க. சுகமே சொல்லுங்க சாமி. சுகமே சொல்லுங்க சாமி. உலகளாவிய பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் பொன்னான வணக்கங்கள். சாமி திருச்செந்தூர்ல மடிப்பிச்சை வீடியோ போட்டிருந்தோம். நிறைய மக்கள் பார்த்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 21 பேர் நம்ம கூடயே வந்து மடிப்பிச்சை எடுத்தாங்க. அங்க நிறைய நிகழ்வுகள் நடந்துச்சு. எப்படி சாமி இருந்துச்சு சொல்லுங்க சாமி நம்ம அனுபவத்தை. அதாவது முதல் விஷயம், எம்பெருமான் முருகனுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். எப்படின்னா, நீங்கள் வந்து கூப்பிடும்போது பெருசாக தோணலை. சரி, சாய் செந்தில் சார் கூப்பிட்டார், போகிறோம், இவ்வளோதான் கான்செப்ட், சாமி போகலாம் அப்படின்னு சொல்லி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதேச்சியாக அந்த நாள் உங்களுடைய நட்சத்திரமாகவே அமைந்தது. மக்கள் வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம், மக்கள்லாம் வந்திருந்தாங்க. அதில் நம்ம கூட சேர்ந்து 21 பேர் அதில் மடிப்பிச்சை எடுத்தார்கள். அது ரொம்ப மகிழ்ச்சி. அதன் மூலியமா தன்சிகா தன்சிகான்ற குழந்தைக்கு அந்த பணம் போய் சேர்ந்தது அப்படிங்கிறது. ஆமா, ஜெயஸ் கோபி சார் வந்து இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாத பொண்ணுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாரு. நம்ம மடிப்பிச்சை எடுத்த பணத்தை அவங்களுக்கு கொடுத்தோம். அது இல்லாமல் ஒரு சில உதவிகள்லாம் வந்தது. ஜெயஸ் கோபி சாரும் அந்த பொண்ணுக்கு நல்ல சிறப்பாக உதவி செய்திருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி. நம்மளால ஏதோ நல்லது நடந்திருக்கு அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். செந்திலையா வந்தார் பாருங்க, கூட அவர் செந்திலையா வந்திருந்தது அதை விட பெரிய ஒரு மகிழ்ச்சி. அவருக்கு வருவார்னு நான் கடைசி வரைக்கும் எதிர்பார்க்கவே இல்லை. அது ஒரு ட்விஸ்டாவே இருந்தது. கடைசி நேரத்துல அவர் வந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். முதல்ல நான் அவரை சந்திச்சது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அதுவும் பாருங்க, நைட்டு 2:10 கரெக்டா தூக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு வெளில வந்து கதவை திறக்கிறேன். இவர் போய்கிட்டு இருந்தவர் திரும்பி, யார் இது அப்படிங்கிறார். அவர் சொல்றாரு, உதவியாளர் ஐயா ரசுமானந்தி எங்க தான் இருக்கிறார் அப்படின்னு. அப்பதான் நம்ம காலைல 3 மணிக்கெல்லாம் கலந்து பேசிட்டு அப்புறம் காலையில் நேராக கிளம்பி கோயிலுக்கு போனோம். முதல் விஷயம், முருகன் நமக்கு உணர்த்தியது, நீ யாராக இருந்தாலும் என் சந்நிதியில் நீ சாமானியனே அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் நமக்கு உணர்த்திட்டார். ஏன்னா நம்ம அங்க மடிப்பிச்சு எடுத்துட்டு இருக்கோம். மக்கள் போறவங்களாம் சாய் செந்தில் சார், சாய் செந்தில் சார் சொல்லுங்க, தெரியுதா இல்லையா உங்களுக்கு? சாய் செந்தில் சார் வந்து மடிப்பிச்சு எடுத்துட்டு இருக்கார், ரிஷபானந்தர் வந்து மடிப்பிச்சு எடுத்துட்டு இருக்கார் அப்படிங்கிற விஷயம். அன்பர்கள் எல்லாம் வந்து போட்டோ எடுத்தாங்க, நம்மளை வந்து பார்த்தாங்க. அவங்களுக்குலாம் ஒரு விஷயம் என்னன்னா, இவங்களே வந்து இந்த செய்யறாங்க, நம்ம அதை செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயம். எப்பவுமே ஒரு ஒரு கிரேட்ல நீங்க வந்து சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது நீங்க ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா அதை பார்த்து 4 பேர் செய்வாங்க. அதனாலதான் நம்ம எல்லாருக்கும் சொல்றோம், அன்னதானம் பண்ணுங்க, உதவி பண்ணுங்க. நீங்க பண்றதை பார்த்து ஒரு 4 பேர் பண்ணட்டுமே அடுத்தவங்களுக்காக அப்படின்னு சொல்லி. இதுல வந்து 2 மணி நேரம் நம்ம வந்து மடிப்பிச்சை எடுத்தோம். வெயில்னா வெயில், வேகாத வெயில்ன்றது உண்மையில அதான். நம்ம பிளான் பண்ணா 7 மணிக்கே போய் உட்காருவோம். 7 மணிக்கு. ஆனா விதி விட்டது வந்து அந்த டைம். ஆமா, 11 மணி ஆயிடுச்சு. கோயில்ல போய் சாமி எல்லாம் கும்பிட்டு பயங்கரம். ஏன்னா அன்னைக்கு யுகாதி இல்லையா, தெலுங்கு வருட பிறப்பு அப்படிங்கிறதுனால ரொம்ப கூட்டம். அதனால அந்த கடல் காத்து வெயில் அதோட நின்னது வேற ஒரு வித்தியாசமான அனுபவம். அதில் நிறைய பேர் வந்து நம்ம தான் அப்படின்னு தெரிஞ்சு வந்து பிச்சை போட்டாங்க. அதில் ஒரு சிலர் வந்து 1 ரூபாய் 2 ரூபாய்லாம் போட்டாங்க. அதெல்லாம் கவனிச்சோம். அதில் வந்து ஒரே ஒரு நபர், அவர் யார் நமக்கு தெரியல, நம்ம யாருன்னு அவருக்கு தெரியல, உணர்த்திட்டு போனார். நம்ம எத்தனை பேர்த்துக்கு ஒரு டைலாக் சொல்லியிருப்போம். அவர் வந்து நமக்கு ஒரு டைலாக் சொன்னார், 21 பேர் இருக்கீங்க, உங்களுக்கு 200 ரூபாய் இருக்கு, பிரிச்சுங்க அப்படின்னு. அவர் ஒரே வார்த்தை சொல்ல, சண்டை போடாம பிரிச்சுங்க அப்படின்னு அவர் சொல்லல. மற்றபடி வந்து பிரிச்சுங்க அப்படின்னு போட்டு போனார். அப்பதான் அது உணர்ந்தது, முருகன் வந்து நமக்கு உணர்த்திட்டார் அப்படிங்கிற விஷயம் அங்கதான் எனக்கு உணர்ந்தது.
ஏன்னா சாமி எல்லா மனுஷனுக்கும் நீங்க வந்து ஒரு புகழின் உச்சிக்கு போகும் பொழுது என்ன தோணும், நம்ம தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணும். நம்ம வந்து பெரிய ஆள் ஆயிட்டோம், நம்ம வந்து வளர்ந்துட்டோம், 4 பேர் போனா செல்ஃபி எடுக்கிறாங்க, 4 பேர்த்துக்கு தெரியுது, நடந்து போனா 4 பேர் கேட்குறாங்க அப்படின்னு வரும் பொழுது இறைவன் என்ன சொல்கிறான்னா, நீ வந்து என்னால் தான் வளர்ந்த, நான் தான் உன்னை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறேன். ஆனா மீண்டும் மீண்டும் சொல்றேன் மகனை, நீ இந்த நிலைமைக்கு வந்துடாத. உன்னை அந்த நிலைமை கொண்டு போன எனக்கு இந்த நிலைமை கொண்டு வரக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. இப்போ இந்த நிலைமை எப்படி இருக்குன்னு இப்ப பார்த்து நீ தெரிஞ்சுக்க. சில கஷ்டங்கள்லாம் வாழ்க்கையில வரும்போது சாமி, அந்த கஷ்டம் எப்படி இருக்குன்னு கடவுள் நமக்கு உணர்த்துறாரு சாமி. நீங்க வந்து உயர்ந்த இடத்துக்கு போகும் பொழுது என்னவெல்லாம் செய்யக்கூடாது, என்னெல்லாம் செஞ்சா மீண்டும் அந்த கஷ்டத்துக்கு நான் உன்னை கொண்டு வருவேன் அப்படின்னு இறைவன் நமக்கு சொன்ன மாதிரி எனக்கு அது பட்டது. நிச்சயமா சொல்லுங்க. உயரும் பொழுது பணிவு வேணும் அந்த காலத்துல சொல்லிட்டாங்க. கண்ணாசன் சொன்னார் இல்லையா, உயரும் பொழுது பணிவு வேணுங்கிறது எவ்வளவு சூட்சமா சொல்லிட்டு விட்டார். அந்த ஒற்றை வார்த்தை, பதவி வரும்பொழுது பணிவு வர வேண்டும் தோழா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வார்த்தை சாமி. அந்த இடம் நம்முடைய ஆணவம், கர்மம், மாயை இது எல்லாத்தையும் ஒழிக்கப்பட்டு நாம முருகன் சன்னதியில் மடியேந்தி பிச்சை எடுக்கிறோம். இறைவன் நமக்கு அதை வந்து, எனக்கெல்லாம் வந்து ஒரு பயமே இருந்தது, ஒருவேளை வந்து யாரும் போடாம போயிட்டா, என்ன சாமிக்கு போய் நம்ம போடுறதா அப்படின்னு போடாம போயிட்டா எவ்வளவு நேரம் நம்ம பிச்சை எடுக்க போறோம், இல்ல இதை பார்க்குற மக்களுக்கு எப்படி இருக்கும், இதை வந்து நம்ம வீட்டிலலாம் எப்படி எடுத்துப்பாங்க. இல்ல சாமி, இன்னொரு விஷயம் இருக்கு. எல்லாருனாலையும் மடிப்பிச்சை எடுத்துட முடியாது. சில இடங்கள் வரும், சில தடங்கள் வரும். நான் அதை தான் கும்பிட்டுட்டே இருந்தேன். மடிப்பிச்சை எடுக்கிற வரைக்கும் எந்த தடங்கள் வரக்கூடாது சாமி. அது போறதுக்கு முதல் நாள் பையனுக்கு வாமிட்டு, பயங்கர சென்சேஷன், அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு தான் கிளம்புறோம். எந்த தடங்கள் வரக்கூடாது சாமின்னு நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாருனாலும் எடுக்க முடியாது சாமி, இந்த கர்மா படாது இல்ல நம்மள. சாமி எங்க கூடவே நான் திருவனந்தபுரத்துல இருந்து திருச்செந்தூர் வந்தேன், அமாவாசை முடிச்சுட்டு வந்தேன். எங்க கூடவே ஒரு கார் வருது, திருப்பூரை சேர்ந்தவங்க. நாங்க ஒரு இடத்துல டீ சாப்பிட நிறுத்துறோம். அவங்க வந்து நிறுத்திட்டு, சரி சாமி டீ சாப்பிட்றாரு, அவரையே டிஸ்டர்ப் பண்ணணும், அவர் பொறுமையாக சாப்பிட்டோட்டுன்னு அவங்க காரை எங்களுக்கு முன்னாடி விட்டுட்டாங்க. கொஞ்ச தூரத்தில் வந்து இந்த பறக்கும் படையில மாட்டிட்டாங்க சாமி. 54,000 ரூபா பணம் இருந்திருக்கு, 50,000 தான் எடுத்துட்டு போனோம், நீ எப்படி 54,000 ரூபா எடுத்துட்டு போன அப்படின்னு சொல்லி அவங்க பறக்கும் படையில அவங்களை பிடிச்சி வச்சிட்டாங்க. அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட ஒரு 54,000 ரூபா போயிடுச்சின்னு வருத்தப்படலைங்க சாமி, ஆனால் இப்போ இங்கே நிற்க வச்சிருக்காங்க அதுக்கு விளக்கம் கேட்டு, இப்போ நாங்கள் வந்து இந்த நிகழ்வில் என்னால் கலந்துக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். நீங்கள் அங்கே வெளியில் நின்று எம்பெருமான் முருகனை கண்ணை மூடி வணங்குங்க, மீதியெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னேன். அவர் கண்ணை மூடி வணங்கிட்டு நேராக அவர் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கார். சார் பேங்க்கில் நம்ம பணம் எடுத்ததுக்கான ரெசிப்ட் இருக்குது சார்ன்னு சொல்லி ரெசிப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. அதன் பிறகு 54,000 கொடுத்து திருச்செந்தூருக்கு அவங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாரும் ஒரு தடையை தாண்டி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. எல்லாரும் மடிப்பிச்சை எடுக்க முடியாது அப்படிங்கறத நம்ம அங்க உணர்ந்தோம். நம்ம திருப்பி திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்றோம். மடிப்பிச்சை எடுக்கணும் வேண்டுதல் வச்சுட்டா அதோட சேர்ந்து தடங்களே வரக்கூடாது சாமின்னு சேர்த்துதான் மடிப்பிச்சை எடுக்கிறது. கண்டிப்பா. இப்ப நம்ம கூட வந்த எல்லாரும் மடிப்பிச்சை எடுத்துல இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் நிழல்ல உட்காந்து நம்ம வேடிக்கை பாட்டு இருந்தாங்கல்ல, அவங்க கூட வந்தவங்க, பக்கத்துல வந்தவங்க, இவங்க அங்க எதுக்கால உட்காந்து நம்மள வேடிக்கை பார்த்தவங்களும் அங்க இருக்காங்க. கோயிலுக்கு வந்த எவ்வளவோ பேர் பார்த்துட்டு போனவங்க இருக்காங்க. நம்ம கூட வந்தவங்களே ஒரு சிலர் தானே நம்ம கூட கலந்துக்கிட்டாங்க. எல்லோருக்கும் இறைவன் அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை அப்படிங்கிறது விஷயம். அப்புறம் 2-3 நாள் கழிச்சு ஃபேஸ்புக்கில் ஒரு இனிய நண்பர் எழுதியிருந்தாரு. அதில் வந்து தெளிவாக போட்டிருந்தார், தமிழகத்தை சேர்ந்த முக்கியமான 2 நபர்கள் சமீபத்தில் திருச்செந்தூரில் மடிப்பிச்சை எடுத்தார்கள், அவருடைய உள் நோக்கம் என்ன தெரியுமா அப்படின்னு போட்டு கீழே ஒரு கண்டென்ட் எழுதியிருந்தாரு. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும்னு நினைச்சேன், ஒரு ஃபோன் கால் வந்தாலும் ரெஃப்ரெஷ் ஆகி அந்த கண்டென்ட் அது யாருன்னு தெரிஞ்சதுக்குள்ள போயிடுச்சு. இல்ல அந்த கண்டென்ட்டை பேசணுக்காண்டி தான் அது உங்க கண்ணில் பட்டிருக்கும், ஏன்னா ஃபார்வர்ட் பண்ண வேண்டியது இல்லை. எவ்வளவோ பேர் பேசணுன்றதுக்காண்டி, அதாவது மடிப்பிச்சை போட்டா கர்மா வரும். ஆமா, எவ்வளவோ பேர் விமர்சனங்கள்லாம் இருக்கு. விமர்சனங்கள் வரலன்னா நம்ம வந்து வாழவே இல்லைன்னு அர்த்தம். எப்போல்லாம் உங்களுக்கு நெகட்டிவா கமெண்ட்ஸ் அதிகமா வருதோ அவர்கள் எல்லாம் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம்ன்றதெல்லாம் நிறைய பேர் நமக்கு சொல்லியிருக்காங்க. இவர் எழுதியிருந்தார் தெளிவா, நம்ம பேரை போடாம எழுதியிருந்தார். இவங்க வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு நீங்க போய் மடிப்பிச்சை போடுறீங்களோ அவங்க கர்மாலாம் உங்ககிட்ட வந்துடும், நீங்க கர்மா வாங்கிட்டு தான் வரீங்க. மடிப்பிச்சைக்கு போய் காசு போட்டீங்கன்னா 6 மாசத்துல நீங்க வந்து நீங்க பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துருவீங்க அப்படிங்கிறத போட்டு எழுதியிருந்தார். அதை பத்தி நான் இங்க பேசணும் அப்படின்னு நினைச்சேன், அதுக்கு தான் அந்த கண்டென்ட். அந்த மாதிரி எல்லாம் இங்க யாருக்கும் இது வரைக்கும் நடந்த மாதிரிலாம் இல்லை சாமி. நீங்க வந்து மடிப்பிச்சை போடுறது அப்படிங்கிறதும் மடிப்பிச்சை எடுக்கிறதும் வேண்டுதலுக்கு தான். நீங்க வந்து இல்லாமல் ஒரு விஷயத்த பண்றதுங்கிறது வேற. அதுல நிறைய கருத்துக்கள் இருக்கு. கோயிலை விட்டு வெளியில வந்து பிச்சை போடக்கூடாது, கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே போட்டு போயிடும், அந்த மாதிரி நிறைய கருத்துக்கள்லாம் அதுக்குள்ள இருக்கு. மடிப்பிச்சை எடுத்தல்ங்கிறது அவங்க ஒரு வேண்டுதலுக்காக பிச்சை எடுக்கிறார்கள். அதை நாம் அந்த மடிப்பிச்சை போடுற அத்தனை பேரும் அந்த சாமி தான், கடவுள் தான், இறைவனே அனுப்பப்பட்டு போய் அவனுக்கு பிச்சை போடு அப்படின்னு ஏதோ ஒரு ஜென்மத்தில் அவர்களுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம்.
எனக்கு யாரோ காணிக்கை கொடுக்க வேண்டியது யாரோ பெண்டிங் வச்சிருக்காங்க சாமி. நான் போய் திருச்செந்தூர்ல நிக்கிறேன். இப்போ நீங்க என்கிட்ட ஜாதகம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபீஸ் கொடுப்பீங்க, அது கட்டணம் இல்லையா? அது வந்து இலவசம் கிடையாது. நான் உங்களுக்கு ஜாதகம் சொல்றேன், நீங்க எனக்கு கட்டணம் கொடுக்குறீங்க, பணம் வாங்கிட்டு நான் உங்களுக்கு வந்து ஜாதகம் சொல்றேன். தட்சணை கட்டணம் என்ன வேணா வச்சுக்கலாம் அதுக்கு. ஆனா ஒண்ணு, நீங்க கொடுக்குற பணத்துக்கு ஒரு பலனை அனுபவிக்கிறீர்கள், அதுதான் விஷயம். நம்ம எந்த இடத்துல மக்கள்கிட்ட நம்ம ஃப்ரீயா காசு வாங்குறதே இல்லை. அப்ப எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம பணம் கொடுத்துதான் ஒரு பொருளை வாங்குற மாதிரி நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அப்போ யாரெல்லாம் எனக்கு பிச்சையிட்டார்களோ அவர்கள் முன்ஜென்மத்தில் எனக்கு ஏதேனும் கொடுக்க வேண்டிய பாக்கி இருந்திருக்கும். அதனால் இறைவன் என்னை அந்த கோயிலில் போய் மடிப்பிச்சை எடுக்க வைக்கிறான். அவர்கள் எனக்கு பிச்சையிட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல உணர்ந்தேன். நான் பல பேருக்கு மடிப்பிச்சை எடுக்கும் பொழுது பணம் செலுத்தி இருக்கிறேன். இன்னைக்கு நேரத்தெல்லாம் கிடையாது. நான் 5 வருஷமா யார் மடிப்பிச்சை எடுத்தாலும் காசு போடாம வரவே மாட்டேன். இன்னைக்கு நேரத்தெல்லாம் கிடையாது. உள்ள போறப்ப ஒரு திருநங்கை வாங்கினாங்க, மடிப்பிச்சை போட்டாங்க. ஆமா, அது செந்தில் சார் சொல்லியிருந்தாரு, நீங்க சொன்னீங்க. அதாவது நம்ம ஹோட்டல்லயே இந்த விஷயத்த சொன்னீங்க. சாமி முதல்ல பாருங்க, ஒரு திருநங்கை தான் அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி செந்தில் சார் சொன்னாரு அப்படின்னு. கரெக்டா நம்ம அந்த ஆர்ச்சுக்குள்ள வர்றோம், அத்தனை பேர் நிக்கிறான். அவங்க வந்து என்கிட்ட வந்து 10 ரூபா கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அப்படிங்களா, என்னம்மா விஷயம்? இல்லை நான் சாப்பிட போறேன் அப்படின்னாங்க. சரி இந்தாங்கம்மா அப்படின்னு அவங்களுக்கு நான் ஒரு 20 ரூபாய் என்னமோ கொடுத்தேன். அவங்க திரும்பி 100 ரூபாய் எனக்கு கொடுத்தாங்க. அது பெரிய ஆச்சரியமா இருந்தது. என்ன சாமி? இல்லை வீடியோ பார்த்தேன் சாமி, மடிப்பிச்சை எடுக்க வரீங்கன்னு போட்டிருந்தீங்க, நான் இப்போ அங்கே வரைக்கும் நான் சாப்பிட்டு ஒரு வேலை இருக்க போறேன், இந்தாங்க முதல்ல என் பிச்சையா வச்சிங்கன்னு அந்த அம்மா 100 ரூபா கொடுத்தது. நான் அப்படியே ஆடி போயிட்டேன். அப்புறமா தான் உங்கள்கிட்ட சொன்னேன், சாமி திருநங்கை 100 ரூபா கொடுத்துட்டாங்க, செந்தில் சார் சொன்னது உண்மையாயிடுச்சு அப்படிங்கிற விஷயம். இறைவன் எல்லாவற்றையும் கட்டமைக்கிறான் அப்படிங்கிறது அங்க ரொம்ப ரொம்ப அருமையா புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அதுல வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் கிட்டத்தட்ட 5 to 6 வருடமாவது மடிப்பிச்சை எடுக்கிறவங்களுக்கு பணம் போடுறேன். அதனாலலாம் எதுவும் கஷ்டம்லாம் எதுவும் வந்தது கிடையாது. முதலாக மடிப்பிச்சை எடுத்திருக்கோம். அன்னையிலேருந்து நிம்மதியா தூங்குறேன். ஏன் தெரியுமா? எனக்கே புரிஞ்சிருச்சு, டேய் நீ எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு முருகன் அப்படியே தெளிவா நெத்தியில் அடிச்சாம நமக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டான். நீங்க வந்து இந்த உலகம் எத்தனை பேர்த்த பார்த்துருக்கோம், எத்தனை கோடீஸ்வரர்களை, எத்தனை லட்சாதிபதிகளை, எத்தனை ஆட்சியாளர்களை, எத்தனை அதிகாரமிக்கவர்களை நான் பார்த்திருப்பேன் அப்படின்னு முருகன் நமக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கார். முருகன் மீண்டும் நம்மை அழைக்க வேண்டும். நாம மீண்டும் ஒரு முறை போய் மடிப்பிச்சை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா விஷயம். இதுல வந்து நம்ம மடிப்பிச்சை எடுத்த வீடியோல கீழே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் போய் அதுக்கப்புறமே சாமி நேத்தம் தான் நினைக்கிறேன் ஒரு ஃபோன் வந்தது, இந்த மாதிரி நான் திருச்செந்தூருக்கு மடிப்பிச்சை எடுக்க போயிருக்கேன், மடிப்பிச்சை எடுத்த படத்தை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம ஆஃபீஸுக்கெல்லாம் ஃபோன் பண்றாங்க. இப்போ ரெகுலரா அன்பர்கள் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாமியும் சாய் செந்தில் சாருமே பண்ணியிருக்காங்க, அப்போ நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி மக்கள் அந்த இடத்த பார்க்குறாங்க. ஸோ இந்த மடிப்பிச்சை எடுத்த பணத்தை யாருடைய மருத்துவ செலவுக்காவது நீங்கள் வந்து உதவி பண்ணலாம். அதே போல் அங்கே இருப்பவர்களுக்கு அதில் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடணும். சாப்பிட்டு 10 ரூபாயை எடுத்துட்டு போய் சாப்பிடணும். 10 ரூபாயாவது அதுலேருந்து எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு டீ சாப்பிடுங்க, ஒரு வடை சாப்பிடுங்க, ஏதோ ஒன்று சாப்பிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. மீதி பணம் இருந்துச்சுன்னா எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் சாப்பாடு வாங்கி கொடுங்க, தப்பே கிடையாது. வேண்டுதல் வைக்கும் பொழுது நீங்கள் என்ன மாதிரி வேண்டிட்டீங்களோ, ஒரு சிலர் உண்டியில் போறேன்னு வேண்டியிருப்பாங்க, ஒரு சிலர் சாப்பாடு வாங்கி கொடுக்கன்னு வேண்டியிருப்பாங்க, ஒரு சிலருக்கு வந்து இறைவனே கனவுல வந்து என்ன சொல்லியிருப்பான்னா மடிப்பிச்சை எடுத்த பணத்தை கொண்டு வந்து இத்தனை நாள் வீட்டில் வையின்னு. நீங்கள் வந்து செந்தில் சார் ஒரு விஷயம் சொன்னார், நான் திருச்செந்தூர்ல ஏற்கனவே ஒரு முறை மடிப்பிச்சை எடுத்தேன், முருகன் கொண்டு வந்து அந்த பணத்தை வீட்டுல வைக்க சொன்னாப்ல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை மாறுச்சு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அந்த மாதிரி உங்களுக்கு கட்டளை வந்தால் வீட்டுக்கு கொண்டு வாங்க, இல்லைன்னா வீட்டுக்கு கொண்டு வர வேண்டாம். வர்ற வழியில நீங்க எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் சாப்பாடு வாங்கி கொடுங்க, மருத்துவ செலவுக்கு உதவி பண்ணுங்க, நீங்க கோயில்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, நீங்க என்ன வேணா அந்த பணத்துல செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கும். ஆனா ஒண்ணு, கஷ்டத்துக்கு மேல கஷ்டப்படுறேன், இதுக்கு மேல எனக்கு வாழ்க்கையில என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தா ஒரே ஒரு முறை மடிப்பிச்சை எடுங்கள். அதுல இருந்து உங்கள் வாழ்க்கை மாறும். மிந்தானத்து எனக்கு ஒரு கால் வந்து சாமி, நம்ம குரூப்ல இருக்கவங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கவங்க ஒரு கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணிட்டு, சாமி நாங்க மேச்சேரி வனபத்திரகாளியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கேன், மடிப்பிச்சை எடுத்துட்டு இருக்கேன், இப்போ இந்த காசை என்ன பண்றது, நீங்க என்ன வேணுனீங்க, இல்லை நான் உண்டியில அதே செஞ்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதே செஞ்சிருங்க. நீங்க ஏதாவது வேண்டுதல் வச்சுக்கிட்டா அதை உண்டியில செலுத்துன்னு வேண்டுதல் வச்சுக்கிட்டா உண்டியில செலுத்துங்க. இல்லையா, கோயில் வெளியில எத்தனையோ பேர் உணவுக்காக காத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்துட்டு வாங்க. நீங்க அந்த இடத்துல போய் 2 மணி நேரம், குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் மடிப்பிச்சை எடுக்க வேண்டும். நீங்க மடிப்பிச்சை எடுக்கும் பொழுது உங்களுடைய பல கர்மா அதில் கழிகிறது. கண்ணுக்கு தெரியாத பல கர்மா அதில் கழிந்து போகிறதை நம்ம உணர்றோம். சாமி எனக்கெல்லாம் மிகப்பெரிய உணர்வு, அதாவது அளவற்ற மகிழ்ச்சி, சொல்ல முடியாத ஒரு விஷயம். நான் அதுக்கு எத்தனை முறை உங்களுக்கு நன்றி சொன்னாலும் தகும். ஏன்னா எனக்கு அது தோணவே இல்லை.
நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படிங்கிறக்காக நான் வந்தேன். சாய் செந்தில் சார் கூப்பிட்டுருக்கார், ஓகே நம்ம போவோம் அப்படிங்கிறதா. உங்களுக்கு ஏன் என்ன கூப்பிடணும்னு தோணுச்சுன்னு தெரியல. இல்ல சாமி, அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, எனக்கு வந்து இன்ட்யூஷன் தான். சரி கூப்பிடுங்க, சாமியை கூப்பிடுவோம், வருவார் நினைச்சா கூப்பிட்டேன். சரி சாமி எடுத்துருவோம்னு சொல்லிட்டீங்க 19ஆம் தேதி. அதுக்கு முதல்ல 18ஆம் தேதி அமாவாசையாக இருந்துச்சு, நீங்க போயிட்டு வர வந்தீங்களா? சரி ஓகே, அது இயல்பா நடந்ததுதான் சாமி. நம்மளுக்குன்னு அந்த அவ்வளவு கூட்டத்துல ஒரு ஹோட்டல் கிடைக்குது, ஒரு நல்ல ரூம் கிடைக்குது, நல்ல சாப்பாடு கிடைக்குது. அப்ப இறைவன் அந்த அளவுக்கு வச்சிருக்காருன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் சாமி. அது ஒரு பெரிய மகிழ்ச்சி சாமி. அதே மாதிரி சாமி அந்த பசங்களுக்கு அது யாருன்னு தெரியல, திடீர்னு வந்தாங்க, ட்ரெஸ்ஸோட வந்தாங்க, காபி டீ குடிச்சாங்க, நான் தான் வாங்கி கொடுத்தேன். நீங்க என்ன நடந்துச்சு அந்த பசங்களுக்கு? சாமி நம்ம மடிப்பிச்சு எடுத்துட்டு டீ சாப்பிடலான்ட்டு ஆளுக்கு 10 ரூபா எடுத்துட்டு போனோமா, அங்க போனோன்னு டீ 5 ரூபான்ட்டாங்க. இது 5 ரூபாய்க்கே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி ஓகே, 5 ரூபாய்க்கு ஜிபே பண்ண நல்லா இருக்காத, நம்ம கூப்பிட்டு வீரமணியம் கூப்பிட்டு அப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு 2 பசங்க அங்க இருந்து இங்க வந்தாங்க. வந்துட்டு சாமி சாப்பிட்றக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு ஒரு பையன் கேட்டான். நான் சொன்னேன் காசா கொடுக்க மாட்டேன். ஒரு பையன் பணம் கேட்டான், ஒரு பையன் சாப்பிட்றதுக்கு கேட்டான். 2 பேத்துக்குமே சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த ஒரு பையன் எனக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொன்னான். இந்த காசா கேட்டான்ல அந்த பையன் சொன்னா, இந்த ஒரே ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு மாத்திரக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு. ஏன் தம்பி ஒரே ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ற அப்படின்னு அடுத்து நான் விசாரிக்க ஆரம்பித்தேன். எங்கள் அப்பா அம்மா வந்து ரோட்டு மேலே கடை போட்டு பொம்மையெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. நான் வந்து ஸ்கூலில் படிக்கிறேன், ஸ்கூல் யூனிஃபார்ம் 2 செட் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான், வெளியில் வந்தால் போடுறதுக்கு இந்த ஒரே ட்ரெஸ் தானே இருக்குது அப்படின்னு. பொய் சொல்ல இல்லை அப்படின்னு. சத்தியமாக நான் பொய் சொல்லுவேண்ணா உங்ககிட்ட, எனக்கு வந்து நீங்கள் காசெல்லாம் கொடுக்க வேணாம், எனக்கு ஒரு ட்ரெஸ் மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்னு. சரி வாப்பா போகலாம் அப்படின்னு அவனை கூப்பிடும்போது அவன் சகாக்கள் ஒரு 3 பேர் அங்கே வந்துட்டாங்க. 3 பேர் வந்தவுடனே எங்களுக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு. சரி தம்பின்ட்டு போயிட்டோம். அதெல்லாம் ஒரு பெரிய நிகழ்லாம் தோணல. கூப்பிட்டோம், போனோம், போய் நின்னோமா. இப்போ அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த பையன்கிட்ட நான் சொல்கிறேன், உனக்கு பிடிச்ச கலரை நீ சூஸ் பண்ணிக்க, உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நீ எடுத்துக்க, நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்ன உடனே அவன் அப்படியே சந்தோஷத்தில் கத்துறான். அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டான்ஸ் ஆடி இருப்பான். ஏன்டா இவ்வளோ சந்தோஷப்படுற அப்படின்னு. இல்லை இது வரைக்கும் யாரும் என்னை கடைக்கு கூட்டிகிட்டு போய் உனக்கு பிடிச்ச கலரை எடுத்துக்கன்னு சொன்னதே கிடையாது, யாரும் இப்படிலாம் வாங்கி கொடுத்ததே இல்லைன்னு உடனே அந்த அந்த இடத்துல அழுத ஒரு மாதிரி ஆயிடுன்னு சொல்லிட்டு நான் திரும்பிட்டேன் சாமி. என்ன அறியாம ஒரு நிமிஷம் கண்ணு கலங்கிருச்சு அப்படியே ஒரு மாதிரி. ஏன்னா நம்ம எத்தனை பேர் இதை யோசிக்கிறோம், நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளவோ செலவு பண்றோம், நல்லா வசதியா இருக்கிறவங்க என்னென்னமோ பண்றாங்க. அவன் வாழ்க்கையில ஒரு முறை கூட தனக்கான உடையை அவனுக்கு சூஸ் பண்றதுக்கு ஏற்க வாய்ப்பே கொடுக்கல, அவனுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல. ஒரு சாதாரணமா ரோட்டோரத்து கடை, அது ஒன்றும் பெரிய போத்தீஸோ அல்லது சென்னை சில்ஸோ எல்லாம் கிடையாது, ஒரு ரோட்டோரத்து கடை. அந்த கடையில அவனை கூட்டிட்டு போய் உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை எடுத்துக்கடான்னு சொன்ன உடனே அவனுக்கு பெரிய சந்தோஷம். நான் சார் வரைக்கும் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். அவனுக்கு ரிஷபானந்தன்னா யாரெல்லாம் தெரியாது, நம்ம பெரிய சாமியாரோ பெரிய அஸ்ட்ராலஜரோ யாரெல்லாம் தெரியல, யாரோ ஒரு சாமியார் வந்திருக்கிறார், அவர் நமக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாரு, இது மட்டும்தான் தெரியும். உன்னை சாகிற வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். அவனுக்கு வாங்க போகணும்னு பேசணும் கூட தெரியல, அவன் சொன்ன அந்த வார்த்தை உன்னை சாகிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறான். ஏப்பா அப்படின்னு. இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் யாருமே சொன்னதில்லை, நீ தான் சொல்லியிருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அப்புறம் அவன் அளவுக்கு ட்ரெஸ் எடுத்து ஆளுக்கு 2 செட்டு துணி எடுத்து கொடுத்தோம், இந்தப்பா அதை மாற்றி போட்டுங்க அப்படின்னு. எல்லாம் ஒரே ஹாப்பி சந்தோஷம். அதில் ஒருத்தன் இந்த கடையில் அவனுக்கு அளவு இல்லை, அளவு இல்லைன்னா அவனை மூஞ்சி அப்படியே வாடுது. ஏன்னா சரி அளவுலாம் என்னப்பா பண்ணுறது போங்கன்னு சொல்லிடுவார்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். வேற கடையில் இருந்தால் பாரு தம்பி அப்படிங்கிறேன். அவன் ஒரு கடையை நோக்கி ஓடுறான், நானும் பின்னாடியே போகிறேன். அந்த கடைக்காரர் வந்து நம்ப மாட்டேங்கிறார், யாரா உனக்கு துணி வாங்கி கொடுக்குறா, சும்மா வந்து போலா கம்முன்னு அப்படின்னு அவன் நம்ம விரட்டுறாரு. அப்போ நான் போய் சொல்கிறேன், இல்லை இல்லைங்க நான் தாங்க வாங்கி கொடுக்குறேன், அந்த தம்பிக்கு உண்டான துணி எடுத்து கொடுங்க அப்படின்னு. அவன் 5 ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சிட்டான். இப்போ அந்த 5ல் எதை சூஸ் பண்ணுறனே அவனுக்கு தெரில. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா அவனே சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு 2 செட்டு எடுத்தான். எடுத்து இது ரொம்ப நல்லா இருக்குல்ல, இதை வந்து நான் என்ன பண்ணுவேன், வர சித்திரை திருவிழாவுக்கு போட்டுக்குவேன், இதை என்ன பண்ணுவேன் அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு போகிறவன்ல, ஃபஸ்ட்டு நான் ஸ்கூலுக்கு போவேன்ல அப்போ போட்டுக்குவேன் அப்படிங்கிறான். தம்பி அதுக்கெல்லாம் நான் திரும்பி வந்து உனக்கு ட்ரெஸ் வாங்கி தரேன், சித்திரை திருவிழாவுக்கு திரும்பலாம், இப்போ டெய்லியும் போட்டுக்கடா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அப்படியா திரும்பி வருவீங்களா, எனக்கு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்து எதாவது பண்ணுவீங்களா, நான் உங்களை எப்படி தொடர்பு கொள்வது அப்படின்னு. அப்போ அவன்கிட்ட எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாம நான் கூட வீடியோவில் போட்டிருந்தேன். நான் அவங்ககிட்ட சொன்னது ஒன்று தான், 10வது படிக்கிற வரைக்கும் நீ வந்து உங்கள் அப்பா அம்மாவை சார்ந்து இரு, தப்பு கிடையாது. உன்னால் 10வதுக்கு மேலே படிக்க முடியலையா, நேராக திருப்பூருக்கு வந்துரு, இதான் என் ஃபோன் நம்பர், இதான் என் அட்ரஸ், அடிக்கடி நான் திருச்செந்தூர் வருவேன், வரும்போதெல்லாம் உன்னை பார்த்துக்கிறேன். உன்னால் எப்போ படிக்க முடியுன்ற காலம் வந்தால் வந்துரு, நான் உன்னை படிக்க வச்சிட்றேன். உங்கள் அப்பா அம்மா இன்னைக்கு ரோட்டு மேலே உட்காந்து வியாபாரம் பண்ணி நீ வந்து உங்கள் அப்பா அம்மா உனக்கு ஒரு துணி வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறத உன் பிள்ளை கொண்டு போய் சேர்த்துறாத. கல்வி உன்னை காப்பாற்றும், முடியலையா நான் உன்னை படிக்க வைக்கிறேன். இதே நிலைமையில் நாளைக்கு வந்து நம்மளும் ரோட்டோரமாக பொம்மை கடை போட்டுடலாம், நம்ம வந்து 10வது படித்தா போதும் நின்றாத.
உன் மனசுல ஆழமா பதிய வச்சுக்க. கல்வி உன்னை காப்பாத்தியே தீரும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்து நடந்த நிகழ்வு தான் சாமி என்னால ஜீர்ணிக்க முடியாத ஒரு நிகழ்வு. இன்னைக்கு நம்ம பல பேர் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. இந்த சாப்பாடு கேட்டான் பாருங்க. இந்த பையன் வந்து ஒரு சாப்பாடு வாங்கிட்டான். அப்புறம் ஆளுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டோம். இவன் கேட்கறான், டீ எல்லாம் டீ சாப்பிட்டு இருந்தோமா, அப்ப வந்து தம்பி டீ சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டேன். 3 பேர் அங்கேயே டீ சாப்பிட்றேன்னு டீ வாங்கிட்டான். ஒருத்த மட்டும் எனக்கு பார்சல் வாங்கி தர்றீங்களா அப்படின்னு கேட்டான். ஏன்டா எல்லாரும் இங்கே டீ குடிக்கிறேன், நீயும் குடிக்க வேண்டியதானே, ஏன் உனக்கு டீ கொடுக்க மாட்டாங்களா? நான் என்ன நினைச்சிட்டேன்னா ஒருவேளை கடையில் டீ கொடுக்க மாட்டாங்களோ இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி நான் ஏன் கற்பனை வேற மாதிரி இருந்தது. இல்லை, எங்கள் அப்பா அம்மா வெயிலில் உட்காந்து வியாபாரம் பண்ணுறாங்க, பார்சலாக வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களோட போய் சேர்ந்து குடிச்சுக்குவேன். எத்தனை குழந்தைகள் நீங்கள் சொல்கிறது, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க குழந்தைகளுக்கு, எங்கள் அப்பா அம்மாவுக்காக அப்படிங்கிற அந்த பாச பிணைவு இன்னைக்கு எங்கே நிற்கிது? அந்த பையன் என் அப்பா அம்மா வெயிலில் உட்காந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு போய் ஒரு டீயை கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க, நான் எங்கள் அப்பா அம்மாவோட சேர்ந்து தான் டீ குடிப்பேன் அப்படின்னு அவன் பார்சல் வாங்கிட்டு ஓட்டான் பாருங்க ஒரு ஓட்டம். அப்படியே அவனை அந்த பார்த்து அப்படியே இந்த ஒரு சில இடங்கள்ல நின்றும் தெரியுமா சிலையா, அந்த மாதிரி அப்படியே சிலையா நின்ன சாமி. நான் இப்படியும் ஒரு குழந்தையா, இந்த பாசமான குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு இறைவன் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அன்பு செஞ்சிருப்பான். அட முருகா, என்னடா நீ கோடீஸ்வரன் வீட்டுலலாம் பையன் அப்பாவை பார்க்கவே மாட்டேங்கிறான், நல்லா இருக்கிறியானே கேட்க மாட்டான். நான் எத்தனை கோடீஸ்வரன் வீட்டுக்கு ஜாதகம் பார்த்துருக்கேன். பல பேர் என்கிட்ட சொன்னது சாமி, 60 வயசுக்கு மேல என் பையன் எனக்கு ஃபோன் பண்ணி 15 நாள் ஆச்சு, என் பையன் என்கிட்ட பேசி 30 நாள் ஆச்சு, எனக்கு மாத்திரை தீர்ந்துச்சா தீரலையா, ஒரு நாள் நீ என்ன மாத்திரை சாப்பிட்றப்பா, காலைல நீ என்னப்பா சாப்பிட்ட, உன்னால இதை சாப்பிட முடியலையா, சரிப்பா பாப்பா நம்ம அப்படியே ஈஸியா ரோட்ல ஜாலியா ஒரு கார் சாமி 50 கார் நிக்கிற வீட்டுல நான் பார்த்துருக்கேன். ஒரு நாள் சனிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் ஒருத்தர் பேர் சொல்ல விரும்பல, ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, நான் என் 1 வருஷமா ஏங்குறேன், ஒரு நாள் ஒரு சனிக்கிழமை சாயந்தரம் என் பையன் அப்பா பாப்பா அப்படியே ஈஸியா ரோட்ல ஜாலியாக மகாபலி வரைக்கும் போயிட்டு வருவோம், இல்லை பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு வருவோம், நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டே போவோம் அப்படின்லாம் கூப்பிட்டதே இல்லை சாமி. கோடி கணக்கில் சொத்து கிடக்குது, ஊன்னா என்ன வேணுமோ கொண்டாடுறதுக்கு வேலைக்காரங்க இருக்கிறாங்க. ஆனால் நான் ஏங்குறது என் மகன் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து, அப்பா நல்லா இருக்கியா, இப்போ பிபி எப்படி இருக்கு, இந்த சக்கரை குறையுமா, ஏதாவது வாக்கிங்லாம் போறியா, உனக்கு நான் எதாவது செய்யணுமா, ஏதாவது 2 வாரத்தை உட்காந்து என்கிட்ட பேசணுமே அப்படின்னு பல நாள் இந்த செவத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். பல நாள் முருகன்கிட்ட போய் வேண்டுதல் வைக்கிறேன், முருகா என் பேர பிள்ளைங்க வந்து ஆசையை என்னை வந்து கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துறாதா அப்படின்னு நான் ஏங்குறேன். நான் ரொம்ப பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்த காலத்துல என் பையனுக்கு இதெல்லாம் நான் செய்யவே இல்லை. என் பையன் ஸ்கூலுக்கு போனா வந்தான் பண்ணா, அவனை ஒரு நாள் கூட நான் போய் கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்ததே இல்லை. இப்போ என் பேர பிள்ளையோ என் பையனோ வந்து என்னை கட்டி பிடிச்சி தாத்தா நல்லா இருக்கியா அப்படின்னு ஒரு முத்தம் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க, நான் அனாதை மாதிரி தனியா இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் புலம்பனதை கேட்டுட்டு நான் வடபழனி ஆபீஸ்ல வந்து உட்காந்து அவ்வளவு ஃபீல் பண்ணேன் சாமி. இந்த பணம் என்னவெல்லாம் செய்கிறது. பணம் இருக்கிற இடத்துல பாசம் இல்ல, இல்லாத இடத்துல அந்த பிள்ளைக்கு பாசம் இருக்கு, ஆனா பணம் இல்ல. அவனுக்கு அப்பா அம்மாவுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்க முடியல, அந்த டீயை வாங்கிட்டு ஓடனா பாருங்க எங்க அப்பாவுக்கு கொடுக்குறேன்னு. பா அந்த 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 இடம் இன்னும் மனிதம் உயிர்ப்போடு இருக்கிறது. முருகன் இங்கதான்டா இருக்கான், திருச்செந்தூர்ல முருகத்தனால உள்ள இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனே நானு. இங்கேயா இருக்கு நீயே, இந்த பாசத்துல நீ வாழ்ந்துகிட்டு இருக்க, இந்த சன்னதியில நான் என்ன வந்து இதை கேட்க வச்சிட்டேல்ல நீ. அதாவது அப்பதான் நான் என் பையன்கிட்ட வந்து சொன்னேன், திருச்செந்தூருக்கு பையன் வரல, போய் அவன்கிட்ட வீடியோ போட்டு காமிச்சேன், இங்க பாருப்பா இந்த பையன் ஏன் சந்தோஷப்படுறான் அப்படின்ட்டு அந்த ஒரிஜினல் வாய்ஸோட பையனுக்கு போட்டு காமிச்சு, அப்பா இல்லாத அப்புறமேலு கூட நீ இந்த சமுதாயத்துக்கு அதை செய்யணும் மகனே அப்படின்னு நான் என் பையனுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல இருந்து போக தான் போறோம், எல்லோரும் எவ்வளவோ சம்பாதிச்சோம், எல்லாத்தையும் இங்க விட்டுட்டு தான் போறோம். இருக்கிற வரைக்கும் 4 பேர்த்த சந்தோஷமா வச்சுக்கணும். என்னால முடிஞ்ச அளவுக்கு பல பேர்த்த நான் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கான வாய்ப்பை நீங்க தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க. நான் எனக்குமே இல்லை சாமி, திடீர்னு யோசிச்சோம், திடீர்னு முடிவு பண்ணோம், திடீர்னு கிளம்பிட்டோம். ஆனா அங்க போய் தான் சாமி இந்த நிகழ்வு நடந்தது. அப்படியே அவ்வளவு சந்தோஷம் சாமி. ஒட்டுமொத்தமா மீறி போனா ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணியிருப்பேன். அது பெரிய விஷயமே இல்லை. நம்ம தங்கியிருந்த ஹோட்டலுக்கே நம்ம 5000 ரூபாய் கொடுத்தோம். அந்த பசங்களை நான் ஒட்டுமொத்தமா ஒரு 5000 செலவு பண்ணியிருப்பேன். ஆனா ஒரு 50 கோடி ரூபாய்க்கு என்ன அறிவு கிடைக்கணுமோ அது அங்க கிடைச்சு, என்ன ஒரு மகிழ்ச்சி கிடைக்கணுமோ, ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அது அது அதை அளவிட முடியாதது, பணத்தால் அளவிட முடியாது, வேற எந்த அளவுகோலாலும் அதை அளவிட முடியாது. முருகனே அப்படி நேர்ல வந்து நின்று என்னை பார்த்து சிரிச்சிருந்தா கூட நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேனான்னு எனக்கு தெரியல. மகிழ்ச்சி, பேரானந்தம், ஆனந்தத்திலும் ரொம்ப ஆனந்தம். அதனால திருச்செந்தூருக்கு நம்மளோட வந்திருந்த மக்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த ஐயா சாய் செந்தில் அவர்களுக்கும், எங்களை 2 பேர்த்தையும் கூப்பிட்ட எம்பெருமான் முருகனுக்கும் நன்றி நன்றி நன்றி. நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்க. சுகமே சொல்க.